ஹலோ மக்களே! இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, இந்த ஸ்கேம் ஃபோன்லேருந்து வர ஸ்கேம், காசு திருட்டுற ஸ்கேம்லேருந்து தப்பிக்கிறது எப்படிங்கிறத பார்க்குறோம். நான் எடுத்த உடனே ஸ்டெப் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில் பேசுறேன். 1 அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்து அட்டெண்ட் பண்ணாதீங்க. அப்படியே கால் வந்தாலும் 2 தடவ, 3 தடவ வந்ததுன்னா, 3வது தடவ வந்தா மட்டும் அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. ஹிந்தியில, இங்கிலீஷ்ல பேசினாங்கன்னா, தயவு செஞ்சு கட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதனால எந்த கவலையும் கிடையாது. ஸோ அந்த 2 நம்பரும் பிரச்சனை இல்லாம தப்பிச்சுக்கலாம். 50% ஸ்கேம்லேருந்து பாதி ஸ்கேம்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். உங்களை ஏமாத்துறதுக்கான சான்ஸ்லேருந்து ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். 2வது ஃபோன் நம்பர் வந்துட்டு 2 வகையான ஃபோன் நம்பர் வச்சுங்க. ஒன்று சோஷியல் மீடியாவுக்கு, இன்னொன்று கவர்மெண்ட் பேஸ்டுக்கு. அது எப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, அப்புறம் வேற என்ன பேங்க்குக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் வச்சுங்க. 2வது நம்பர் வந்து உங்கள் சோஷியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, மற்றவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு வச்சிருக்க நம்பரை எந்த காரணம் முன்னிட்டும் யாருக்கும் தராதீங்க. அது உங்கள்கிட்ட மட்டுமே இருக்கட்டும். எப்படின்னா 2 சிம் இருக்க ஃபோன் வச்சுக்கோங்க. இந்த 2 சிம் ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ் எதையும் செஞ்சு கிளிக் பண்ணாமல் இருங்க போதும். அப்போவே சேஃப் ஆகிடுவீங்க. அது எங்களுக்கு தயக்கமாக இருக்குங்க, என்னங்க பண்ணுறதுன்னு தெரியலீங்க அப்படின்னா 2 ஃபோன் வச்சுக்கோங்க. ஒரு நல்லதாக அது கால் பேசுறதுக்கு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கோங்க. சுமாரான ஸ்மார்ட் ஃபோன். அதில் ஓடிபி பார்க்கலாம், பே, கூகுள் பே, பேடிஎம்ல காசு அனுப்பலாம். இதை மட்டும் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோன் வச்சுக்கோங்க. அது ஸ்மார்ட் ஃபோன். அந்த ஸ்மார்ட் ஃபோனை எங்கேயாவது பர்ச்சேஸ்க்கு போகும்போதோ, எங்கேயாவது வெளில போகும்போது மட்டும் யூஸ் பண்ணுங்க. அந்த ஃபோனை நீங்கள் சுமாரான ஃபோன் வச்சிருக்கும் போது அதை யாரும் திருடவும் மாட்டாங்க, அதை யூஸ் பண்ணவும் மாட்டாங்க, தொடக்கூட மாட்டாங்க. அதனால அந்த ஃபோனை திருடிடுவானோன்னு நினைக்க வேண்டிய பயமும் இல்லை. அது உடச்சி வச்சிருந்தா கூட சரிதான். உடஞ்ச ஃபோனாக இருந்தாலும் சரிதான், செகண்ட் ஹேண்ட் ஃபோனாக இருந்தாலும் சரிதான், யூஸ் பண்ணி தூக்கி போட்ட ஃபோனாக இருந்தாலும் சரிதான். அதை பேடிஎம்ல காசு அனுப்புறதுக்கு, கூகுள் பேல காசு அனுப்புறதுக்கு மட்டுமே வச்சிருங்க போதும். அதில் வந்துட்டு ஓடிபி வந்தால் பார்க்கறதுக்கு, அதில் வந்துட்டு மெசேஜ் வந்தால், ஏதாவது முக்கியமான மெசேஜ் வந்தால், தகவல் வந்தால் பார்க்கறதுக்கு, இதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட்டுக்கு, அதாவது ஆதார்லேருந்து வருது, அப்புறம் பேங்க்லேருந்து வருது, அப்புறம் லோன் சம்மந்தப்பட்ட மெசேஜ் வருது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு அதுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி 2 ஃபோன் வச்சுக்கிறதுனால நீங்கள் கிட்டத்தட்ட 70-75% ஸ்கேம்லேருந்து தப்பிச்சிடலாம். அடுத்து முக்கியமாக அந்த மாதிரி ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா, 2வது ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா, அதுதான் ஏற்கனவே ஆக்சுவலாக பர்சனல் ஃபோன்னு பேர். அந்த பர்சனல் ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா, அந்த நம்பரை யாருக்குமே தராதீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர், அதாவது என்னென்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேணால் கொடுங்க. ஏன்னா அவசரத்துக்கு கால் பண்ணுறதுக்கு. மற்றபடி யாருக்கும் தராதீங்க. அந்த நம்பரை சேவ் கூட பண்ணி வைக்காதீங்க மற்றவங்க ஃபோனில். இதை வந்து செகண்ட் நம்பர்னு கூட சேவ் பண்ணி வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா ரிஸ்க்கு தான். அவங்க சில சமயத்தில் அவங்க வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஃபோனில் நீங்கள் வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம்லாம் போட்டு வைக்காமல் இருந்தீங்கன்னா வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்லாம் அந்த ஃபோனில் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த அது வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். அது வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் கனெக்ட் ஆகிருக்கக்கூடாது. அதனால அந்த மாதிரி 2வது ஒரு ஃபோன் வச்சுட்டு அந்த ஃபோன் நம்பரை உங்கள் வீட்டில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் கொடுங்க. அவசரத்துக்கு பேசுறதுக்கு மட்டும் கொடுங்க. நீங்கள் அந்த ஃபோனுக்கு கால் வந்தாலே வீட்டில் இருக்க நபர் தான் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. வேறு யாருக்கும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்க நபர்களுக்கும் அந்த மாதிரி 2வது நம்பர் போட்டு வைங்க. அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேறு யாருக்கும் கொடுக்காதீங்க. இது வந்து 70-80% ஸ்கேம்லேருந்து தப்பிச்சுக்கலாம். அடுத்து மீதி இருக்க 20% ஸ்கேம் என்னன்னா, நீங்கள் ஒரே ஃபோனில் 2 சிம் வச்சுருக்கீங்க. நான் சொன்ன மாதிரியே ஒன்று பர்சனல் யூஸுக்கு, ஒன்று வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கீங்கன்னா, அப்போ வந்து என்ன ரிஸ்க் வரும்னா, வாட்ஸ்அப்பு ஒன்றே ஒன்று வச்சுருப்பீங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அதுக்கு யாராவது லிங்க் அனுப்புவாங்க. லிங்க் அனுப்பிச்சு, இல்லை ப்ரமோஷன் அனுப்பிச்சு, இல்லை ஃபேஸ்புக்கில் போயிட்டு லிங்க் கிளிக் பண்ணியோ, இல்லை ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறேன்னு லிங்க் கிளிக் பண்ணியோ, டெலிகிராமில் போயிட்டு மூவி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணாலோ, இதை மாதிரி பண்ணும்போது ஒரு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனு மற்றவங்க கைக்கு போகிறதுக்கான சான்ஸ் அதிகம். மற்றவங்க கைக்கான போகிறதுனா எப்படின்னா, வந்து யாரும் ஃபோன் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணுவாங்க. அதாவது இன்டர்நெட் மூலயமா திருடுவாங்க. இன்டர்நெட் மூலயமா திருடுறதை தவிர்க்கணும்னா, தெரியாத விஷயத்தை கிளிக் பண்ணாதீங்க. தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் வருதா, அதை போய் தொட்டு என்னன்னு பார்க்காதீங்க. கேம் விளையாடும் போது அடியில் வருதா, தட்டி பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட்டு, ஆஃபரு,
இந்த வீலை சுற்றி விட்டா 20% ஆஃபரு, இந்த வீலை சுற்றி விட்டா அமேசானில் ஆஃபரு, இந்த இதை தட்டி விட்டோன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 20% ஆஃபர், இதெல்லாம் வந்ததுன்னா தயவு செஞ்சு அதை தொட்டு கிளிக் பண்ணி வைக்காதீங்க. அப்புறம் சில லோன் ஆப்ஸு, அப்புறம் ஒரு சில ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அதாவது எப்படின்னா, காலர் உங்களோட ஃபோன் நம்பரை மற்றவங்களுக்கு கொடுக்குறான், உங்கள் பர்மிஷன் இல்லாமல் கொடுக்குறான். ஸோ அது விஷயமா தடுக்கணும். அதாவது எப்படின்னா, உங்கள் ஃபோன் நம்பரை உங்களை கேட்காம மற்றவங்கள்ட்ட கொடுக்கறதே தப்பு. அவன் என்ன பண்ணுறான்னா, உங்கள்கிட்ட கேட்காம, இப்போ நான் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, உங்கள் நம்பரை வந்து குமார் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னா, அவன் என் ஃபோனில் நான் வந்து ட்ரூ காலர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா அவன் என்ன பண்ணுறான்னா, என்கிட்ட கேட்குறான், உன் ஃபோனில் இருக்க கான்டாக்ட்ஸை நான் எடுத்து படிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். படி அப்படிங்கிறோம். அப்போ என்ன பண்ணுறான், உங்களோட நம்பரை அவன் படிச்சுக்கிறான். படிச்சுக்கிட்டு இப்போ 3வது மனுஷர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, கோபால் ஃபோன் பண்ணுறாருன்னா, அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா குமார்னு காட்டும். எப்படிடா குமார்னு காட்டும்? உங்கள்கிட்ட கலர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்கிட்ட கலர் இருக்குது, என்கிட்ட உங்கள் நம்பர் இருக்குது அப்படிங்கும்போது என்னதை ரீட் பண்ணி நீங்கள் தான் குமார்னு காட்டுது. ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களோட பர்மிஷன் இல்லாமல் உங்கள் நம்பரை எடுத்து கோபால்கிட்ட காட்டுனது பெரிய தப்பு. அது வந்து சொல்லப்போனால் இல்லீகல். நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது, இன்ஸ்டால் பண்ணும்போது அக்செப்ட்னு கொடுக்கறதுனால, அளவுன்னு கொடுக்கறதுனால இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதை எப்படி அவன்கிட்ட காமிச்சாங்களோ, கோபால்கிட்ட காமிச்சாங்களோ, அதே மாதிரி வேற ஒருத்தர்கிட்ட வந்துட்டு ஒரு சைனாக்காரன்ட்டையோ, பங்களாதேஷ்காரன்ட்டையோ, பாகிஸ்தான்காரன்ட்டையோ உங்கள் ஃபோன் நம்பர்ஸ் அத்தனையுமே அனுப்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது அத்தனையுங்கும் போது ஃபோன் நம்பர் மட்டும் இல்லை, உங்களோட ஜிமெயில் ஐடி, உங்களோட ஃபோட்டோஸு, உங்கள் அட்ரஸ்ஸு, லொக்கேஷனு எல்லாமே நம்ம எழுதியிருப்போம், அத்தனையும் போகும். நானும் என்னோட ஃபோன் நம்பர்ஸு, ஃபோட்டோஸு எல்லாமே கொடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அது எப்போனா, எனக்கு இந்த ட்ரூ காலரை பற்றி விவரம் தெரியறதுக்கு முன்னாடி நான் கொடுத்து வச்சுருந்தேன். இது என்னாச்சுன்னா, அது நான் இப்போ போய் யூஸ் பண்ணாலுமே ரிஸ்க்கு, அதை டெலீட் பண்ண ட்ரை பண்ணாலும் ரிஸ்க்கு. அதனால் என்ன பண்ணேன், அந்த நம்பரை எதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருந்தனோ அதெல்லாம் டோட்டலாக ஐசோலேட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதே இல்லை அதிகமாக. அதை யூஸ் பண்ணாததுனால யாரையும் இப்போ பெருசாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. என் பர்சனல் யூஸுக்கு ஒரு நம்பர் வச்சுருக்கேன், அந்த ஃபோன் நம்பரை எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து வச்சிருக்கேன், ஐடென்டிஃபை பண்ணிட்டு போட்டுன்னு கொடுத்து வச்சிருக்கேன். பட் முடிஞ்ச மேக்ஸிமம் நம்பரால் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நான் மற்றவங்களுக்குலாம் வேற ஒரு நம்பர் கொடுத்துருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியாது. தெரியுது. அதனால தான் சொல்றது, பிளே ஸ்டோர்லயே இருந்தாலும் அந்த ஆப்பை பார்த்து டவுன்லோட் பண்ணுங்க. அது என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. அப்போ தெரியாம நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இப்போ என்ன கேட்கலாம், நீ அந்த மாதிரி கொடுத்துட்டியே, உனக்கு வந்து பேங்க்லேருந்து திருட முடியாதா, உன்னோட கார்ட்ஸ் போக முடியாதா, உன்னோட ஜிபே ஃபோன்பேலேருந்து திருட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, பேங்க்ல வந்துட்டு அந்த ஃபோன் நம்பரை கொடுக்குறதில்ல, கொடுத்துருந்ததையும் டெலீட் பண்ணிட்டு வேற நம்பர் கொடுத்துட்டேன். இப்போ பேங்க்ல போய் வந்து தேடினாலும் சரி, ஆதார் கார்டில் தேடினாலும் எதில் தேடினாலும் அந்த நம்பர் வராது. அப்படியே வந்தாலும் என்னோட ஒன் டைம் பாஸ்வேர்டு இல்லாமல் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுவும் ஒன் டைம் பாஸ்வேர்டே கிடைச்சாலும் சிலருக்கு என்னோட அத்தன்டிகேஷன் வேணும், அந்த அத்தன்டிகேஷன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அந்த விதத்தில் நான் சேஃப். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சேஃபாக இருந்துங்க. அடுத்து இந்த டூவல் சிம் வச்சு ஒரு ஃபோன், ஒரு சிம் இதுக்கு ஒரு சிம் அதுக்கு வச்சுருக்கவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, சில பேர் டெலிகிராமில் மூவி பார்க்குறது மட்டும் இல்லாமல் விபிஎன் டவுன்லோட் பண்ணி வெளியில் இருக்க வெப்சைட்டில் போயிட்டு ஒரு சில படத்தை பார்க்குறீங்க. அந்த விபிஎன் ஒரிஜினல் நல்ல விபிஎனா, லெஜிட்டிமேட் விபிஎனான்னு தெரியாது, அதாவது ஒரு சேஃபான விபிஎனான்னு தெரியாது. அந்த விபிஎன் என்ன பண்ணுங்கிறது யாருக்குமே தெரியாது. விபிஎன்ங்கிறது என்னென்னா, வேற ஒரு கம்ப்யூட்டரில் எப்படின்னா, இப்போ பங்களாதேஷில் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருப்பான், இந்தியாவில் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருப்பான், நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து கிளிக் பண்ணுறீங்கன்னா அது நேராக என்ன பண்ணுன்னா போய் பங்களாதேஷ் கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகும், பங்களாதேஷ் கம்ப்யூட்டர் மூலமாக அமெரிக்காவுக்கு கனெக்ட் ஆகும், அங்கே இருக்க வெப்சைட்டில் படம் பார்ப்பீங்க. இதுதான் நடக்கும். இப்போ என்ன ஆகுனா, உங்கள் ஃபோனு பங்களாதேஷில் இருக்க கம்ப்யூட்டரையோ, இல்லை ஆப்கானிஸ்தானில் இருக்கிறதோ, பாகிஸ்தானில் இருக்கிறதையோ, இல்லை நைஜீரியாவில் இருக்கிறதையோ, கென்யாவில் இருக்கிறதையோ, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கம்ப்யூட்டருக்கோ கனெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த கனெக்ட் ஆனது மட்டும்தான் தோணுமே தவிர உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டா போச்சா போகலையாங்கிறது தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், கனெக்ட் ஆன பிறகு உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டாவை எடுப்பான். சரியா? நீங்கள் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்கணும். அவன் என்னென்ன டேட்டா எடுக்கிறான், எதை யூஸ் பண்ணுறாங்கிறது படிக்கணும். அப்புறம் ரெண்டாவது, அவன் அதை மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை, உங்கள் நெட்வொர்க்குள்ளே பூந்து, உங்கள் வைஃபைக்குள்ளே பூந்து வேற டிவைசஸ்க்கும் கனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் டிவைஸ் இருக்குன்னா அது மூலயமா அதை ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்கிற மைக் எடுத்தாங்கன்னா அதில் என்ன பேசுகிறோங்கிறத கூட கேட்க முடியும்.
ஸோ இவ்வளோ ரிஸ்க் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால என்னன்னா, தெரியாத ஃப்ரீயா கிடைக்கிற விஷயங்கள இன்ஸ்டால் பண்ணாதீங்க ஃபோன்ல. சிலர் என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஏபிகே போட்டா Spotifyல பாட்டு ஃப்ரீயா கிடைக்கும்னு போடுறீங்க. அது சேஃப் கிடையாது. 2வது இந்த ஆப் வந்து Play Storeல கிடையாது. நீங்க இன்ஸ்டால் பண்ணி போட்டீங்கன்னா, இதுல வந்து லோனுக்கு வந்து உங்களுக்கு லோன் கம்மியான இன்ட்ரெஸ்ட் தரும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. போடாதீங்க. அப்புறம் லோனு அதாவது ஒரு 5000லேருந்து 6000 ரூபாய்க்கு கைமாத்து மாதிரி லோன் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல. அது Play Storeலயே இருக்கும். அந்த ஆப் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இத மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க தவிர்க்கும்போது 90% ஸ்கேம தவிர்க்க முடியும். மீதி 10% ஸ்கேம் வந்துட்டு அது எந்த காரணத்த வேணாலும் நடக்கலாம். அது நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதையுமே தடுக்கணும் அப்படின்னா, ஒன் டைம் பாஸ்வேர்டை ஷேர் பண்ணாதீங்க. பின் நம்பரை, பாஸ்வேர்டு எல்லாம் ப்ராப்பரா செட் பண்ணுங்க. உங்களோட அத்தன்டிகேஷனை ப்ராப்பரா வச்சுக்கோங்க. அதாவது எப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு 5 இமெயில் ஐடி இருக்கு. 2 ஃபோன் நம்பர் இருக்கு. அப்புறம் இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல 2 அக்கவுண்ட் இருக்கு. இப்போ ஃபேஸ்புக்ல 2 ஃபேஸ்புக் ஐடி வச்சிருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல 2 இன்ஸ்டாகிராம் ஐடி 2 வச்சிருக்கேன். டெலிகிராம் நம்பர் 1 வச்சிருக்கிறேன். வாட்ஸ்அப் நம்பர் 2 வாட்ஸ்அப் நம்பர் வச்சிருக்கிறேன். அப்புறம் கூகுள் பே இருக்கு, ஃபோன்பே இருக்கு. இது எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா செக்யூரிட்டி கேட்கும். செக்யூரிட்டினா என்னன்னா பாஸ்வேர்ட் போடுறது. இந்த பாஸ்வேர்ட் போடுறது, பின் நம்பர் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்க, டேட் ஆஃப் பர்த் செட் பண்ணுவீங்க. மொதல் விஷயம் இந்த டேட் ஆஃப் பர்த் செட் பண்ணாதீங்க. டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதியை செட் பண்ணாதீங்க. அடுத்து 1 2 3 4 5 6 போடாதீங்க. ரொம்ப டெக்கியா இருந்தீங்கன்னா அது போட்டீங்கன்னா அது என்ன பண்ணுன்னு தெரிஞ்சவங்களாம் இருந்தா போடுங்க. இல்லையா நீங்க பெரிய சூப்பர் டூப்பர் டெக்கி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த 1 2 3 4 5 6 பாஸ்வேர்ட் போடாதீங்க. அடுத்து உங்களோட கார் நம்பரு, வீட் நம்பரு இதெல்லாம் போடாதீங்க. பாஸ்வேர்ட்லாம் போடாதீங்க, பின் நம்பர்ல போடாதீங்க. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஏடிஎம் கார்டுக்கு இருக்க பின்னு, கூகுள் பேக்கு இருக்கிற பின்னு, ஃபோன்பேக்கு இருக்கிற பின்னு எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணுறதுக்கே இருக்கிற பின்னும் ஒன்றா தான் இருக்கும். அவனுக்கு ஒரு நம்பர் கிடைச்சா போதும், எல்லாத்துலேயும் பூந்து விளையாடுவான். அடுத்து ஜிமெயிலுக்கு இருக்கிற பாஸ்வேர்டு, ஃபேஸ்புக் இருக்கிற பாஸ்வேர்டு, இன்ஸ்டாகிராமுக்கு இருக்கிற பாஸ்வேர்டு, அப்புறம் வேற என்னென்ன வெப்சைட் இருக்கோ அதுக்கு இருக்கிற பாஸ்வேர்டு எல்லாமே ஒரே பாஸ்வேர்டு தான் கொடுப்போம். அந்த பாஸ்வேர்டு கொடுக்காதீங்க. சரியா? இந்த பாஸ்வேர்டை செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா மீதி 10% தப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த பாஸ்வேர்டை செட் பண்ணுறதுக்கான முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 எழுத்து 7 எழுத்து இருக்கிற வார்த்தை, அப்புறம் உங்கள் கீபோர்டில் இருக்க சிம்பிள் ஏதாவது ஒரு சிம்பிள், அப்புறம் ஒரு 3 டிஜிட் 4 டிஜிட் நம்பர். இது போட்டிங்கனாலே மோஸ்ட்லி சேஃப். 99% ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் சேஃபாக இருந்துக்கலாம். அந்த 1% சான்சஸ் இருக்கு. அது இல்லைன்னு தவிர்க்க முடியாது, இருக்கு. அது அந்த சமயத்துல நீங்க ஏமாறணும்னு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளோட அலட்சியத்தால ஏமாறதுக்கான சான்சஸ் இருக்கு. 99% அப்படி தவிர்க்கலாம். இந்த பாஸ்வேர்ட் போடும்போது ஒரு லெட்டர் கேபிட்டல் லெட்டர், மீதி இருக்கிற 4 லெட்டர் ஏதோ ஒரு ஏபிசிடியில் ஏதோ ஒரு லெட்டர், அப்புறம் ஒரு 2 சிம்பிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் இல்லை 3 டிஜிட் நம்பர் போட்டிங்கன்னா போதும். இதுக்கு நான் சிம்பிளான ஒரு ஃபார்மேட் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்துட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ரூமில் இருக்கிற ஒரு பொருளை பாருங்கள். அந்த பொருள் பார்த்து கண்ணில் டக்குன்னு எந்த பொருள் படுதோ அந்த பொருளை இங்கிலீஷில் டைப் பண்ணுங்க. முதல் லெட்டர் கேபிட்டல் லெட்டர், நடுவில் ஏதாவது ஒரு லெட்டர் கேபிட்டல் லெட்டர் போட்டுட்டு அந்த பொருளோட பேரை டைப் பண்ணுங்க. நோட்டில் கூட எழுதிங்க. நோட்டில் எழுதி அந்த பொருளோட பேரை எழுதிட்டு அந்த பொருள் என்னங்கிறத எழுதிட்டு முதல் லெட்டர் கேபிட்டல் லெட்டர், நடுவில் ஏதாவது லெட்டர் கேபிட்டல் லெட்டர் போட்டுங்க. அடுத்து ஆஷு, ஸ்டாரு, அண்டர்ஸ்கோரு, கொஷின் மார்க்கு, எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, ஆச்சரியக்குறி, இதை மாதிரி ஏதாவது ஒரு 5 லெட்டர் எடுத்துக்கிட்டு 5 சிம்பிள் எடுத்துக்கிட்டு அதில் 2 சிம்பிள் யூஸ் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்டாரு ஆஷ் யூஸ் பண்ணுவீங்க. அதுவும் கிராக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ஸ்டார் ஆஷ் போட்டு வேற ஒரு சிம்பிளும் சேர்த்து போட்டுங்க. போட்டுட்டு ஒரு 2 டிஜிட் நம்பரில் 3 டிஜிட் நம்பர் போடுங்க. 3 டிஜிட் நம்பர் போடுறத எப்படி நான் சொல்கிறேன், எந்த டைமில் நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறீங்கன்னு உங்கள் கடிகாரத்தில் பாருங்கள். அந்த டைமை, அந்த செகண்ட்ஸ் ரெண்டுத்தையும் போடுங்க. இப்போ 5 மணி 20 நிமிஷம் அப்படின்னா 5 மணி 20 நிமிஷம்னு போட்டு ஒரு செகண்ட்ஸ் 0.1 செகண்ட் அப்படிங்கிறதையும் போடுங்க. இப்போ வந்து ஒரு 8லேருந்து 10 டிஜிட்டுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கிடச்சிடும்.
இத யாராலையுமே கிராக் பண்ண முடியாது. ஈவன் உங்களாலையுமே நீங்க மறந்தீங்கன்னா அதை போட்டு கிராக் பண்ண முடியாது. அன்லெஸ் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இத வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஞாபகம் வச்சு தான் தீரணும். வேற வழியே கிடையாது. ஞாபகம் வச்சு தீரணும். இந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வேற மாதிரி சொல்லணும்னா இத மாதிரி போட்டுட்டு Facebook ஒண்ணு, Instagram ஒண்ணு, அப்புறம் வேற என்ன ஜிமெயிலுக்கு ஒண்ணு, இந்த 3த்துக்கும் போட்டு இல்ல யாஹூ போட்டீங்கன்னா யாஹூக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டு இந்த இமெயிலுக்குலாம் வச்சுட்டு இதை தனியா நீங்க விருப்பப்பட்டா எழுதி வைங்க. இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுங்க. அடுத்து இந்த பின் நம்பர் 4 டிஜிட் பின் நம்பர் 6 டிஜிட் பின் நம்பர் அது வந்து ஏடிஎம் கார்டு இருக்கிற பின் நம்பரும் உங்க போன் அன்லாக் பின் நம்பரும் ஒன்னா இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா உங்க ஏடிஎம் கார்டு போன் நம்பர் தெரிஞ்சவன் ஏடிஎம் கார்டு போட்டு காசு எடுக்க முடியும். ஏடிஎம் கார்டில் நீங்க போடும்போது உங்க பின் நம்பர் பார்த்தானா போன் எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை தவிர்க்கணும்னா 2 நம்பரும் வேற வேற நம்பர் வச்சுங்க. நீங்க அடுத்தடுத்த நம்பர் வச்சிருக்கீங்களோ முன்ன பின்ன நம்பர் வச்சிருக்கீங்களோ இல்ல உங்களோட லாஜிக் படி ஏதாவது 5 நம்பர் தள்ளி வைக்கிறீங்களோ வச்சுங்க. அப்படி வச்சுக்கும் போது ஏடிஎம் கார்டு நம்பரும் ஃபோன் நம்பர் ஃபோன்ல அன்லாக் பண்ற நம்பரும் தனியா இருக்கும்போது நீங்க சேஃப். அதையும் மீறி சில பேர் என்ன பண்றாங்கன்னா அன்லாக் மட்டும் பண்றது மட்டும் இல்லாம இந்த டிரான்சாக்ஷன் நம்பர்னு பேர், அதாவது என்னன்னா ஜிபேக்குள்ள உள்ள போயிட்டு உள்ள போகும்போது ஒரு நம்பர் கேட்கும். அது மோஸ்ட்லி வந்து அன்லாக் பண்ற நம்பரா தான் இருக்கும். அதை நீங்க போட்டீங்கன்னா உள்ள போகும். உள்ள போன பிறகு காசு யாருக்கு அனுப்பணுன்ற ஸ்கேன் பண்ணிட்டு எத்தனை ரூபான்னு செலக்ட் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுக்கும்போது ஒரு நம்பர் கேட்கும். அந்த நம்பருமே வேற நம்பர் வைங்க. ஏடிஎம் கார்டு நம்பரு, காசு அனுப்பும்போது இருக்கிற நம்பரு, உங்க போன் அன்லாக் பண்ற நம்பர், இந்த 3 நம்பரும் வேற வேற இருக்கணும். அது அடுத்தடுத்த நம்பரா இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம், இல்ல 5-6 நம்பர் தள்ளி இருக்கலாம், 10 நம்பர் முன்ன பின்ன இருக்கலாம். இது எப்படி வேணா வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 நம்பரும் தனித்தனியா வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கும் போது 99% ஸ்கேம்ல தப்பிச்சுக்கலாம். மொதல் விஷயம் மீன் மாதிரி தூண்டில்ல மாட்டாதீங்க. அது எப்படின்னா கால் பண்ணும்போது அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்ணா அவன்கிட்ட பேசுறது தவிர்த்துங்க. நீங்க தமிழ்நாட்டுக்காரங்களா தமிழ்ல மட்டும் பேசுங்க. இல்ல இப்ப ஆந்திராக்காரங்க கர்நாடகாக்காரங்க இல்ல கேரளைட்டு வந்து என்னோட வீடியோஸ் பாக்குறீங்க, தமிழ் உங்களுக்கு தெரியும் புரியும் அப்படின்னா உங்க பாஷையில கன்னடத்திலயோ மலையாளத்திலயோ இல்ல தெலுங்குலயோ இல்ல நார்த் இந்தியாலயோ ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருந்து பேசுறவங்க வேற மொழிக்காரங்க பேசினானா தவிர்த்துருங்க. அந்த காலை தவிர்த்துட்டீங்கனாலே நீங்க முக்காவாசி ஸ்கேம்ல தப்பிச்சிடலாம். அடுத்து அப்பயும் ஒரு 2 தடவை 3வது தடவை கால் பண்ணும்போது நீங்க அட்டன் பண்ணி பேசி அது யாருன்னு தெரிய வந்ததுன்னா கண்டினியூ பண்ணுங்க. தெரியாத நம்பரா இருந்தா கட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதனால எந்த ஒரு பாதகமும் வராது. அவன் மேல கேஸ் போட்டுருவேன், ஃபைல் பண்றேன், நான் போலீஸ் பேசுறேன், ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தே பேசினாலும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா பேசினாதான் வேலிட். வேற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசினாலுமே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கான்டாக்ட் பண்ணி தான் பேசியாகணும். அவங்க டைரக்டா அவங்கள்ட்ட பேச முடியாது. அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னாலும் செல்லாது. அவங்க அப்படியே பேசினாலும் நீங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுங்க சார், அவங்களுக்கு மூலியமா வாங்க, நான் போயிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தேன்னா நான் பார்த்து பேசுறேன் அப்படின்னு சொல்லுங்க. பிரச்சனை சால்வ். ஓகேவா? இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க போனை நீங்க சேவ் பண்ணிக்கலாம், உங்க காசை சேவ் பண்ணிக்கலாம். முன்ன காலத்துலாம் மணி பர்ஸ் பாக்கெட்ல இருக்கும் இல்லையா, இப்ப மணி பர்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லாமே போன் தான். அதனால போனை ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. இப்போ போன் தான் எல்லாமே ஏன் அப்படி மாறிச்சுன்னா